வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் பித்து மனம். எழுதியவர் அனுத்தமா அவர்கள். வாசிப்பது காயத்ரி ஸ்ரீராம். நான் பால் விநியோக கூடத்திலிருந்து திரும்பிய போதே நன்றாக இருட்டிவிட்டது. தெரு முழுதும் பட்டாசு கடைகள். ஒவ்வொரு கடையிலும் சிறியோரும் பெரியோருமாக கும்பல் ஆங்காங்கே தெருவில் நடக்கவிடாமல் தடுத்தது. எனது ஒரு கையில் 5 லிட்டர் பாலுடன் எவர் செல்வர் தூக்கு, மற்றொரு கையில் சாமான் பை. பையில் மேலாக லாலா கடை பட்சண கூடை எட்டி பார்த்தது. பாலும் சிந்தாமல், லாலா கடை பட்சண கூடையும் நசுங்காமல், நானும் விழாமல் எப்படித்தான் தீபாவளி கூட்டத்தை தாண்டி எங்கள் தெருமுனையை அடைந்தேனோ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. தெருமுனையில் என்னை கண்டதும் வீதி ஓரத்தில் தோசை, இடியாப்பம் முதலியவற்றை சுட்டு விற்று பிழைக்கும் மருதாயி சாமி என்று அழைத்து, சின்னம்மாவுக்கு பிடிக்கும் என்று கனகாம்பரம் கொடுத்தாள். நான் கை நீட்டி அவள் அளித்த பூச்செண்டை வாங்கி பையில் லாலா கடை கூடை மீது அலுங்காமல் வைத்தேன். மீனாவுக்கு 4 பிள்ளைகள். அவர்களுக்கு பிறகு அருமையாக பிறந்தவள் உஷா. அந்த மகளிடம் அவள் பாசத்தோடு இருப்பதில் என்ன தவறு? மேலும் பையன்களாவது அருகே இருந்தபடியால் அடிக்கடி வந்து தாயை கண்டு போவார்கள். உஷாவின் கணவன் பம்பாயில் இருந்தான். வருஷத்துக்கு ஒரு முறைதான் அவளால் தாய் வீடு வர முடியும். அவளும் அவள் கணவனும் வருவார்கள். இந்த தடவை தீபாவளிக்கு தன்னிடமே பெண்ணும் மருமகனும் வரப்போவதை நினைத்து மீனு மிகவும் மகிழ்ச்சி கொண்டாள். பெண்ணுக்கு விருப்பமானதை யோசித்து சேகரித்து தயாரித்தாள். உஷாவுக்கு திரட்டுப்பால் என்றால் உயிராம். என்ன பெரிய அதிசயமான பொருள்! பம்பாயில் கிடைக்காத பாலா? அங்கே செய்து சாப்பிட மாட்டாளா? மாமா, நீங்கள் சரியாக 4 மணிக்கு கோனார் வீட்டிலிருந்து வாங்கி வந்து விட வேண்டும். நல்ல எருமை பால் தருகிறேன் என்றான் என்று 100 தடவை என்னை எச்சரித்து விட்டாள் மீனு. சரிதான். மீனு கூடத்தில் என்னவோ வேலைக்கு போனாள். ஒரு வினாடி கழித்து மீண்டும் ஓடி வந்தாள். மாமா, மாமிக்கு ஒரு வரி எழுதி போட்டீர்களா? நாளைக்கு உஷா வந்து விடுவாளே. மாமி அதற்குள் வர வேண்டாமா? மாமி கையால் முறுக்கு சுற்றினால்தானே மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். எழுதியிருக்கிறேன். ஆனால் மாமிக்கு உடம்பு கொஞ்சம் சரியாக இல்லையாம். முடிந்தால் வருவாள். போராக்குறைக்கு அங்கே சுஷீலாவுக்கு உதவி தேவையாக இருக்கிறது. குழந்தைகளை வைத்துக்கொண்டு சிரமப்படுகிறாள். இதெல்லாம் ஒரு காரணமா மாமா? மாமிக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? நம் சுசீலாவுக்குத்தான் ஒரு மாறுதலாக இருக்கட்டுமே. குழந்தைகளை அழைச்சண்டு தீபாவளிக்கு இங்கே வரட்டும். எல்லோருமாக அவள் குழந்தைகளை பார்த்து கொள்வோம். உடனே புறப்பட்டு வரும்படி மாமிக்கு தந்தி கொடுங்கள் என்றாள் மீனா. மீனுவின் பாசத்தை பாராட்டுபவளே அல்ல என் மனைவி. 8 மக்களை பெற்றவள் அவள். எல்லாரிடமும் பரிவாக இருப்பாள். ஆயினும் யாரிடமும் பற்றுடன் இருப்பதாக தெரியாது. மாமா, மாமிக்கு தந்தி என்று மீண்டும் நினைவுபடுத்த வந்தாள் மீனு. வேறு வழியின்றி நானும் தபால் ஆஃபீஸை நோக்கி நடந்தேன். சிறு பிராயத்திலேயே தாய் தந்தையரை இழந்தவள் மீனு. நாங்களே அவளை எடுத்து வளர்த்தோம். தன் மக்களைப் போல அவளையும் நினைத்தாள் என் மனைவி. ஆனாலும் அனாவசிய உணர்ச்சி வசப்படுபவளை அவள் விரும்புவதே இல்லை. என் மீனு என்னைப் போல் இருக்கிறாள், பாவம். தபால் ஆஃபீஸிலிருந்து திரும்பும்போது மாமா, மாமோ என்று குரல் கேட்டு நான் திரும்பினேன். தபால் ஆஃபீஸ் வாசலில்தான் வெளியூர் பஸ்கள் நிற்கும். அங்கே சாமான்களுடன் நின்று கொண்டிருந்தான் மீனுவின் கடைசி பையன் முரளி. என்னடா, காலேஜில் படிக்கிற பையனுக்கு இவ்வளவு மூட்டை எதற்கு? தீபாவளிக்கு வருகிற பயல் இடுப்பு துண்டியோடு வரலாமே என்றேன். போங்கள் மாமா, உங்கள் மருமகள்தான் இருக்கிறாளே. தஞ்சாவூர்லிருந்து கல்பதித்த கிருஷ்ணன் படமாம், நெட்டியில் செய்த திருச்சி மலைக்கோட்டையாம் எல்லாம் வாங்கி வந்தேன். அவனுடன் சாமானை தூக்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன். மீனுவின் கணவன் கூடத்தில் தரையில் அமர்ந்து பழைய செய்தித்தாள்களை பிரித்து வைத்துக்கொண்டு என்னவோ தேடிக்கொண்டிருந்தான். மீனு அவன் அருகில் அமர்ந்து என்னவோ சலசலவென்று பேசிக்கொண்டே இருந்தாள். அவள் கூறியதில் ஏதேனும் ஒரு வார்த்தையாவது அவன் செவியில் புகுந்ததா என்பது புரியவில்லை. என்னை கண்டதும் மீனு சிவுக்கென்று எழுந்தாள். பாருங்கள் மாமா, இவரை நீங்கள்தான் கிளப்ப வேண்டும். ஒன்றையும் காதில் வாங்க மாட்டேன் என்கிறார். இவர் கையால் ஒரு வரி எழுதினால்தான் மதிப்பு இருக்கும்.
இந்த ஊரில் மாப்பிள்ளையின் அத்தை வீட்டினர் இருக்கிறார்கள். அவர்களை போய் பார்த்துவிட்டு வந்தேன். மாப்பிள்ளை வரும் செய்தியை சொன்னேன். இவர் கூப்பிட்டால் தானே அத்தையின் கணவர் வருவார். தலை தீபாவளியா நான் போய் வீடு வீடாக அழைத்து விட்டு வர? தானே வருகிறார்கள் தம் மனிதர்களை பார்க்க என்று பதில் அளித்தான் மீனுவின் கணவன். மீனு மிகவும் ஏமாற்றத்துடன் எழுந்து போனாள். அவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. கொஞ்சம் கூட ஆசை என்பதே இல்லையே. பெற்ற பிள்ளைகளிடத்தில் கூடவா அன்பு இருக்காது? கிடக்கட்டும் மாமா, ஜவுளி கடையிலிருந்து மூட்டை வரவில்லையே. என்ன என்ன புடவை வாங்கி வரப்போகிறாய்? காசி பட்டுப்புடவைதான். அவள் ஆசைப்பட்டாள். அதாவது யாரோ கட்டி கொண்டு இருந்ததாகவும் மிகவும் அழகாக இருந்ததாகவும் ஒரு சமயம் எழுதியிருந்தாள். உடனே நான் கடையில் சொல்லி வரவழைக்க சொன்னேன். நாளைக்கு அவள் வருவதற்குள் எல்லாம் தயாராகிவிட வேண்டும் என்றாள் மீனு. தாய்ப்பாசம் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று என் மனம் வியந்தவாறு இருந்தது. மறுநாள் உஷாவும் மாப்பிள்ளையும் வருவதற்குள் வீடு திருவிழா பட்ட பாடுபட்டது. மாக்கோலமும் செம்மண்ணும் மாவிலை தோரணமும் ஆங்காங்கே பூங்கொத்துகளும் கண்ணுக்கு விருந்தாக திகழ்ந்தன. மற்ற பிள்ளைகளும் குடும்பத்துடன் வந்துவிட்டனர். மூத்தவன் தையல் மிஷின் ஒன்றை சுமந்து வந்தான். மீனோ, தையல் வகுப்பில் சேரப்போகிறாயா என்ன என்று நான் உரக்க கேட்டுவிட்டேன். உஷ் என்று தன் வாய் மீது ஒரு விரலை அழுத்தினாள் அவள். உஷா இப்பொழுது தையல் கற்றுக்கொண்டு நன்றாக தைக்கிறாளாமே. விசு அவளுக்கு பரிசாக தரப்போகிறான் என்று பெருமைப்பட்டு கொண்டாள். என் மனைவி மட்டும் இன்னும் வந்து சேரவில்லை. மீனுவுக்கு தன் மாமி மீது மிகவும் கோபந்தான். உஷா வந்தாள். வீட்டை சுற்றி சுற்றி வந்தாள். தனக்காக வீடே அலங்காரமாக விளங்குவதை கண்டாள். அண்ணன் குழந்தைகளுடன் விளையாடினாள். மீனுவின் கணவனும் நானும் கூடத்தில் அமர்ந்து திண்டுக்கல்லிலிருந்து வந்த பழக்கூடையை பிரித்து கொண்டிருந்தோம். உஷா மூத்த அண்ணன் விசுவின் பிள்ளைகளுடன் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தாள். அத்தை, அப்பா தையல் மிஷின் வாங்கியிருக்கிறாளே, பார்த்தியோ? எங்க அம்மா எனக்கு அதில் புதுசு புதுசா சொக்காய் தைக்கப் போகிறாளாம் என்றான் குழந்தை. எங்கடா இருக்கிறது என்று கேட்டாள் உஷா. தாத்தா ரூமில் வச்சிருக்கா. நாங்கள் எல்லாம் இனிமே இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால தாத்தா ரூமை அப்பாவுக்கு தந்துட்டா. உஷா நேராக தகப்பனாரின் அறைக்குள் சென்று நோக்கினாள். நல்ல அழகான பெண் உஷா. உயரமாக ஒல்லியாக பொற்கோழி போல இருப்பாள். கருநாகம் போன்ற ஜடை. சுருட்டை சுருட்டையாக கூந்தல் அமைவில்லையே என்பது அவள் குறையாம். ஒயிலாக நடந்து செல்வதை நான் ரசித்தேன். அவள் தகப்பனும் அவள் போவதையே பார்த்தான். ஆனால் அவன் ரசித்தானா, ஆராய்ந்தானா, அல்லது தன் மனசுக்குள் சிரித்து கொண்டானா என்பது புரியவில்லை. மாப்பிள்ளை தன் அத்தை வீட்டுக்கு போய்விட்டு வந்தான். என்ன மாமா, மாமி எங்கே என்று என்னை கேட்ட வண்ணம் என் அருகில் அமர்ந்தான். மாமி வருவாள் என்றேன். அதை சொல்லக்கூட எனக்கு அவமானமாக இருந்தது. இப்படி கடிதம் தந்தி ஒன்றையுமே கவனியாமல் பேசாமல் இருந்து விட்டாளே என்று எனக்கு அவள் மீது எரிச்சல். மாமியின் வரவை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறாள் உஷா. என்னையும் ஆசை காட்டி அழைத்து வந்திருக்கிறாள். என்ன விஷயம் என்று நான் வியந்து கேட்டேன். மாமி கைமுறுக்கும் பொருள் விளங்காய் உருண்டையும் பிரசித்தமாமே. நான் சிரித்தேன். ஆமாம், இவர்களுக்கு அப்படி எண்ணம். தீபாவளி ஜவுளி எடுப்பதற்காக சென்றிருந்த மீனு பெரிய மூட்டையுடன் உள்ளே வந்தாள். நானும் அவள் பின்னால் சென்றேன். கூடத்தை அடுத்த பெரிய அறையில் அவள் கடை பரப்பினாள். எல்லோருக்கும் எடுத்திருந்தாள். இதுதான் விசுவுக்கு. டெர்லின் சட்டையே அவனிடம் ஒன்று கூட இல்லையே என்று வாங்கினது தெரிந்தால் ஆனால் திட்டுவான். ஏன்? அவன் சுபாவம் அப்படி. பிறருக்கு செய்வானே என்றே தனக்காக செய்து கொள்ள மாட்டான். அம்மா, எனக்கு எங்கே புடவை? நீ பாட்டுக்கு தத்து பித்தென்று ஏதாவது வாங்கி வைத்து விட்டாயா என்ன? எனக்கு பனாரஸ் இளநீல நிற உடலில் வெள்ளிச் சரிகையில் சின்ன சின்ன குருவி புட்டா போட்ட புடவை தான் வேணும். நீ வேறு ஏதாவது வாங்கி தந்தால் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்றாள் உஷா தனி செல்ல சலுகையுடன். நீ நினைத்தபடி நினைத்த நேரத்தில் கிடைக்குமா உஷா? அம்மா நன்றாக பார்த்து எடுப்பார்கள். அதை நீ சந்தோஷமாக வாங்கிக் கொள்ள வேண்டியதுதான் என்றாள் மீனாவின் பெரிய மருமகள். உங்களுக்கு என்ன மன்னி, நீங்கள் இங்கேயே அம்மாவின் பக்கத்தில் இருந்து கொண்டு எதை வேணும்னாலும் பெற்றுக்கொள்ளலாம். நான் எனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கி கொண்டுதான் போகப் போகிறேன். மீனு எழுந்து போன போது அவள் முகம் வாடி போயிருந்தது.
மருமகள் மீது வருத்தமோ என்று எனக்கு தோன்றியது. அருமை மகளை யாருமே ஒன்றும் சொல்ல கேட்க மாட்டாள் போலும். அம்மா, நீ எழுந்து போய்விட்டாயே, முதலில் எனக்கு திரட்டுப்பால் காய்ச்சி எடுத்துவிடு. ஆறுமுக கோனாரிடம் பாலுக்கு சொன்னாயா? நான் கடிதத்தில் எழுதாமல் போய்விட்டேன். இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன். லாலா கடையிலிருந்து சந்திரகலா வாங்கி வந்து விட்டாயா? அதையும் வாங்கி வந்துவிடச் சொல். உஷாவின் பேச்சை முழுவதும் கேட்கவே இல்லை மீனு. அவள் கொல்லை பக்கம் போய்விட்டாள். அம்மா காதில் கூட கேட்டுக்கொள்ள மாட்டேன் என்கிறாள் என்று முணுமுணுத்தாள் உஷா. இதோ பார், உன் அம்மா நீ சொன்ன இரண்டையும் தயார் செய்து விட்டாள், இந்தா என்று கூறிக்கொண்டே நான் லாலா கடை பட்சண கூடையிலிருந்து ஒரு சந்திரகலாவை எடுத்து அவளிடம் தந்தேன். அவள் அதை வாங்கி வாயில் திணித்து கொண்டாள். சரி மாமா, அம்மாவிடம் நீங்களே சொல்லுங்கள். தோசை கடை மருதாய்கிட்ட சொன்னால் நல்ல கனகாம்பரம் தருவாள். ஏற்பாடு செய்து விட வேண்டும். அதுவும் தயார் என்றேன் வெற்றியுடன். உஷா பூச்செண்டை எடுத்துக்கொண்டு முன்பக்கம் ஓடினாள். மீனுவின் கணவன் என்னை அழைக்கவும் நான் வெளியே சென்று விட்டேன். நாங்கள் வீடு திரும்பிய போது வீடு பண்டிகைகளை தாங்கி கோலாகலமாக இருந்தது. என்னை கண்டதும் மாமியும் வந்துவிட்டாள் என்றாள் மீனு. ஆமாம், நானும் முறுக்குக்கும் பொருள் விளங்காய்க்கும் சொல்லியாயிற்று என்றாள் உஷா. நான் நேராக என் மனைவியை தேடிச் சென்றேன். அவள் வருவதற்குள் ஏன் தாமதமாயிற்று என்று கேட்டேன். வெட்டென பதில் வந்தது. அவள் ஒரு பைத்தியம், நீங்கள் அதற்கு மேல் என்று கூறி அவள் தலையை தோளில் எடுத்துக்கொண்டாள். மீனுவுக்கு 3 பேத்திகள், ஒரே ஒரு பேரன். அவர்களை அமர வைத்து கதை சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள். மருமக்கள் இருவரும் அடுப்படையில் இருந்தார்கள். ஆற அமர நிம்மதியாக இருக்க வேண்டிய சமயத்தில் நின்ற இடத்தில் நிற்காமல் ஓடோடி வேலை பார்த்த மீனு இப்பொழுது பண்டிகை நெருக்கடி சமயத்தில் அமைதியாக கதை சொல்லிக் கொண்டிருப்பது எனக்கு அதிசயமாக இருந்தது. என்ன மீனு, மிகவும் ஓய்வாக இருக்கிறாய் என்று கேட்டேன். பின்ன, எனக்கு மேலே மாமி வந்தாகிவிட்டது, கீழே நாட்டு பெண்களாயிற்று, இனி நான் ஓய்வு பெற வேண்டியதுதானே என்றாள். மீனுவின் நிர்வாகத்திறனை மெச்ச வார்த்தை இல்லை. மாலை விருந்து மிகவும் நன்றாக அமைந்தது. நாளை காலை எல்லோரையும் எழுப்புவது உங்கள் வேலைதான் மாமா என்றாள் மீனு. ஆனால் நான் விழித்து கொள்வதற்கு முன்பே என் மனைவியும் மீனுவும் எழுந்து வெந்நீர் போட்டு அவரவர் புத்தாடைகளை எடுத்து வைத்து குழந்தைகளுக்கு எண்ணெய் தேக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லோரும் புத்தாடை உடுத்துக்கொண்டு ஒவ்வொருவராக வந்து என்னையும் மீனுவின் கணவனையும் வணங்கினார்கள். உஷா, நீ கேட்டபடி புடவை கிடைச்சதா என்று உஷாவை கேட்டேன். இல்லாவிட்டால் விட்டேனா? எனக்கு வேண்டியதை நான் கடத்தி கொண்டுதான் இந்த ஊரை விட்டு புறப்படுவேன். தையல் மிஷின் வாங்கியிருக்கிறானாமே விசு அண்ணா, அதன் மேலும் ஒரு கண் வைத்துதான் இருக்கிறேன். நான் ஒன்றும் சொல்லவில்லை. பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு வாங்கி வைத்த மீனுவுக்கு ஒரு பாராட்டு சொல்லவில்லையே இந்த பெண். ஊரார் வீட்டு பெண்களானாலும் மருமக்கள் இருவரும் வாயார புகழ்ந்து தம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். தீபாவளிக்கு மறுநாளே உஷாவும் மாப்பிள்ளையும் கிளம்பிவிட்டார்கள். தென்னாட்டு கோவில்களையெல்லாம் சுற்ற வேண்டுமாம். அதுவரை அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வதில் முனைந்திருந்த என் மனைவியும் மீனுவும் அவளை வழியனுப்பிவிட்டு தெருப்பக்கம் திண்ணையில் ஓய்வாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். மீனுவின் கணவன் என்னுடன் ஏதோ பேசிக்கொண்டே இருக்கவும் என்னால் எழுந்து சென்று அவர்களை காண முடியவில்லை. சற்று நேரம் கழித்து நான் போன போது மீனு தன் கடைசி பையன் முரளிக்கு மூட்டை கட்டி கொண்டிருந்தாள். அம்மா, நீ வெறுமனே அலட்டிக் கொள்ளாதே, இனிமேல் தான் பெரிய அண்ணாவும் மண்ணியும் இங்கேயே வந்து விட்டார்களே என்று புத்தி கூறினான் மகன். பிறகு தன் அண்ணன் பெண்ணை அழைத்து, பானு, பாட்டிய நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றான். மீனு சரிதாண்டா என்று அடக்கினாள். ஆனால் அந்த குரலை கேட்டதும் என் உள்ளம் தித்தித்தது. தீபாவளி பண்டிகை 2 நாட்களும் மீனுவின் வதனத்தில் சுரத்தே இல்லை. இப்போது முகம் பிரகாசமாக இருந்தது. ஏண்டா, உனக்குத்தான் தீபாவளிக்கு ஒன்றும் நல்ல துணி வாங்கவே இல்லை, அடுத்த முறை பார்ப்போம். 4 முழ வேஷ்டியோட போய்விட்டது உன் பண்டிகை என்றாள் மீனு. போம்மா, இந்த தீபாவளி அடாவடியில் உன் செல்ல பெண் வந்த மவுசில் என்னை எங்கே கவனிக்கப் போகிறாய் என்று நினைத்தேன். ஆனால் எப்படியோ நடுவில் எனக்கு மாங்கொட்டை குழம்பும் பருப்பு தொகையிலும் செய்து போட்டுவிட்டையே, ரொம்ப நன்றிம்மா என்று கூத்தாடினான் முரளி. போடா முட்டாள் என்று கடிந்து கொண்டாள் மீனு.
மற்றவர்களும் ஊருக்கு போய்விட்டார்கள். நான் மீனுவுடன் முற்றத்தருகில் அமர்ந்திருந்தேன். வீட்டில் எஞ்சியிருந்தவர்கள் ஒவ்வொரு இடம் போயிருந்தனர். நானும் மீனுவும் மட்டுமே இருந்தோம். மிகவும் மனசையும் உடலையும் அலட்டி கொண்டு விட்டாய் மீனு. பண்டிகை சமயத்தில் உன் முகத்தை காண சகிக்கவில்லை என்றேன். ஆமாம் மாமா, என் மனசே விசித்திரமாகத்தான் இருக்கிறது என்று கூறி சிரித்தாள் அவள். ஏன் அப்படி சொல்கிறாய்? உஷா வருவாள் என்று ஆவலோடு எதிர்பார்த்தேன். அவளுடைய ஒவ்வொரு ஆசையையும் யோசித்து செய்தேன். ஆனால் ஒன்று கூட அவளிடம் நானாக செய்து கொடுத்ததாக ஒரு துரும்பு கூட கொடுக்க முடியவில்லையே. எல்லாம் அவள் கேட்டு நான் செய்ததாக அமைந்துவிட்டது. தஞ்சாவூர் படத்தையும் நெட்டி பொம்மையுமாவது நானாக கொடுத்ததாக இருக்கட்டும் என்று அவசரமாக அவளை அழைத்து கையில் கொடுத்தேன். அப்பொழுதும் வாங்கி இருக்கிறது எனக்கு தெரியும், முரளியை கேட்டேன் சொன்னான் என்று சொல்லிவிட்டாள். உடனே என் மனம் சூம்பிவிட்டது. கொடுப்பவர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அவர்கள் தங்கள் ஆசையை தீர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று ஏன் உஷாவுக்கு தோன்றவில்லை? இது ஒரு பிரமாதமா மீனோ? குடும்பத்தில் அடிப்பட்டவள் நீ. சின்ன விஷயத்துக்கு மனசை தளர விட்டு விட்டாயே. அவளும் சலுகையில்தான் கேட்டாள். நீ கட்டாயம் செய்வாய் என்ற நம்பிக்கை இல்லாவிட்டால் கேட்கவே மாட்டாளே என்று உரைத்து என்னையே நான் ஏமாற்ற பார்த்தேன். அது வேறு விஷயம் மாமா. கேட்டு வாங்குவதை விட அவர்களாகவே கொடுப்பதை வாங்குவதில் மகிழ்ச்சி அதிகம் என்று யார் என் பெண்ணுக்கு சொல்லப் போகிறார்கள்? சிறப்பாக சீர் என்று எடுத்துச் செல்லலாம், கொள்ளையடித்து செல்வது போல. அவள் மன்னி கூறின போது எப்படி பதிலளித்தாள் பார்த்தீர்களா? நீங்கள் எல்லோரும் அருகே இருப்பவர்கள், நான் தட்டி பறித்து கொண்டுதான் போவேன் என்கிற மாதிரி பேசினாளே. அப்படி வளர்த்திருக்கிறாய் உன் பெண்ணை. நாம் கொடுப்பதைத்தான் அவள் பெறுவது என்று முதல் நாள் முதற்கொண்டு இருந்திருந்தால் என்று அவளுக்கு பதில் அளித்து கொண்டே உள்ளே நுழைந்தான் அவள் கணவன். ஆமாம், அதுவும் சரிதான். முரளியை பாருங்கள், குழம்பும் தொகையிலும் அவனுக்கு அமிர்தமாகி விட்டன. அவன் பேச்சுதான் எனக்கு பரிசாக இருந்தது என்றாள் மீனு. மகனை நினைத்த போதே அவள் முகம் ஒளி நிரம்பியது. மீனுவின் முகவாட்டத்துக்கு காரணம் இப்பொழுதுதான் புரிந்தது. அவள் கணவன் கூறுவது போல ஏதாவது கொடுப்பார்களா என்று ஏங்கி பெறுவதில்தான் இன்பம் போலும். எப்படியும் தருவார்கள் என்ற இடத்தில் அவர்களுக்கு மதிப்பு இல்லாமற் போவதும் மனித சுபாவத்தின் விசித்திரமோ? என்ன மாமா, யோஜனையில் ஆழ்ந்து விட்டீர்கள் என்று கேட்டாள் மீனு. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உன் மருமகளுக்கு இருக்கிற தெளிவு கூட பெற்ற பெண்ணுக்கு இல்லையே. உஷாவின் அப்பா சொல்வது போல தப்பு என் மீதுதான். நான் கொடுப்பேனோ மாட்டேனோ என்று எப்பொழுதுமே சந்தேகத்தில் விட்டிருந்தேன். ஆனால் பரிசு கிடைத்த போது உஷா ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்திருப்பாள். அதை விட்டு நானாக ஓடி ஓடி செய்யவும் அவளுக்கு அருமை தெரியவில்லை. நான் உதட்டை பிதுக்கினேன். சாதாரண சம்பவம், சாதாரண மனிதர்கள். இதில் கூட சுகத்துக்கும் துக்கத்துக்கும் என்ன பின்னல்? முரளியின் பேச்சு என்னை எவ்வளவு சந்தோஷப்படுத்தியது தெரியுமா மாமா? நாட்டு பெண்கள் இருவரும் என் சொல்லுக்கு காத்திராமல் எல்லாம் செய்தது எனக்கு எவ்வளவோ நிறைவை தந்தது. பெரியவன் டெர்லின் சட்டையை வாங்கவே மறுத்துவிட்டான். அம்மா, உன் பாசத்துக்கும் சபலத்துக்கும் அளவே இல்லை. இந்த நெருக்கடியில் நான் டெர்லின் போட்டுக்கொண்டால்தானா? நான் எங்கே போய்விடுவேனாம் என்று கோபித்து கொண்டான். நீங்கள் சொல்வது போல உஷா சலுகையில் கேட்டிருக்கலாம். கேட்ட விதம்தான் என்னை வாட்டுகிறது. எல்லாவற்றையும் வைக்கிற இடத்தில் வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் இந்த திண்டாட்டம்தான் என்றாள் அப்பொழுது அங்கு வந்த என் மனைவி. ஆமாம் மாமி என்று ஆமோதித்தாள் மீனு. மனசில் உள்ளதை வெளியே எடுத்து ஆராய்ந்ததில் அவள் மனம் தெளிந்து விட்டதோ? அவள் பேரன் ஓடி வந்து அவள் முகத்திலே நீட்டிய கம்பி மத்தாப்புத்தான் அவள் வதனத்துக்கு பொலிவு ஊட்டியதோ? மத்தாப்பு பூச்சொரிந்தது, மீனுவின் முகம் புன்னகையை சொரிந்தது. இதோடு இந்த கதை முடிவுற்றது.